இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ட்ருவானை காமிக்கிறாங்க. அவளுக்கு யாரோ ட்ரக்கை கொடுத்துட்டாங்க போல். அவள் ரொம்ப அங்கே வந்துட்டு கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ கூட தான் அங்கே இருந்துகிட்ருக்கா. அவனோட நேம் வந்து ஜாங் மெங். அப்போ அவன் என்னோட நேமை நீ எப்பயுமே மறந்து போயிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, டைம் ஆகிட்ருக்கு, வாங்க வெளியே அப்படின்ட்டு சொல்லிட்டு கூப்பிடும்போது நம்ம ஹீரோ அவளங்க கிஸ் பண்ணிவிட்டு எப்பயுமே நீ என்னை மறக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளோட அங்கே செயின் ஒன்று இருக்குது. அந்த செயின் அவன் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ அவன் ஒரு லெட்டருமே வச்சுட்டு போயிட்டுருக்கான். பட் ஆனால் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த லெட்டர் அங்கே கீழே போய் விழுந்துருது. அப்போ அங்கே அவளோட சிஸ்டரும் அவளோட ஃபேன்ஸை ஃபூமே அங்கே வந்துடுறாங்க. அப்போ அங்கே அவள் வந்துட்டு பார்த்தீங்கல்ல, நான் சொன்ன மாதிரி இவன் வந்து யாரோடய சேர்ந்து ஒன்றா தான் இருந்துட்டுருக்கா, இவன் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே வந்து பழிய போட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே ஷாக் ஆகிருது. அப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நேற்று நைட்டு நீ தானே என்னை கூட்டிகிட்டு வந்த, நீ வந்து ட்ரக்கை கொடுத்தப்போ நீங்கள் வந்து படிக்க வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பார்த்தீங்களா இவன் ஏன் மேலே பழைய தூக்கி போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் அங்கே சொன்னதுமே நீ தேவையில்லாமல் வந்துட்டு உன்னோட தப்பெல்லாம் அவன் மேலே போட்டுட்ருக்காது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளுக்கு தான் அவன் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இவனுமே சரியான ஃப்ராடு தான். இவனுமே கூட சேர்ந்து தான் இந்த வேலை பண்ணியிருக்கான். கூட எந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டுமே நான் பண்ண போகிறது கிடையாது, நான் வந்துட்டு உன்னோட சிஸ்டரை இன்றைக்கே நான் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு தான் சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. அப்போ அவங்க சிஸ்டர், உன் லைஃப்பில் வந்துட்டு நீ என்ன வேணாலும் வந்துட்டு நினச்சிக்கோ, ஆனால் எதுவுமே உனக்கு நடக்க போகிறது கிடையாது, நீ என்ன வேணாலும் யார்கிட்டையும் சொன்னாலும் யார் நம்ப மாட்டாங்க, என்ன தான் நம்புவாங்க, உன் லைஃபே மாறப்போகுது அப்படின்ட்டு செட்டு போகிறா. பிறகு நம்ம ஹீரோட்ட அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட டீட்டெயிலை விசாரிச்சுட்டு அவங்க அந்த டுவான் குரூப் கம்பெனியோட பொண்ணு தான் அப்படின்றத சொல்கிறான். அவங்கள வந்துட்டு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டுமே நான் கேள்விப்பட்டேன் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே அப்படின்னா என்னோட ஒய்ஃபை போய் நம்ம கூட்டிகிட்டு வர வேணாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு நீ ஷோராக தானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டுருக்கான். பிறகு அங்கே பார்த்தாங்க வெட்டிங்கில் எல்லாருமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு உங்கள் சிஸ்டர் கூடல மேரேஜ் நடக்க இருந்துச்சு, ஏன்னா இப்போ உங்கள் சிஸ்டர் போயிட்டு மேரேஜ் இவங்க பண்ணிக்க போகிறாங்களே, என்ன நடந்துட்டுருக்கு ஒன்றுமே எனக்கு புரியலையே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. 2 பேத்துக்கு ஜாதகம் சரியில்லையான்னு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் சிலர் நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே வந்துட்டு வேறு மாதிரி பேசிட்டு அவன் மேலே அங்கே ப்ளேம் போடுறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம இங்கே அவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இதில் வந்துட்டு பூவோட அம்மாவுமே கூட சேர்ந்து தான் வேலை பண்ணியிருக்காங்க. எப்படின்னாலும் நீ இந்த வேலையை கரெக்டாக பண்ணி முடிப்பேன்னு எனக்கு தெரியுமா, அவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் யாருக்குமே சுத்தமாக பிடிக்காது போல். ஸோ வந்துட்டு இவங்க 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு இப்போ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவனோட சொத்து எல்லாமே இவனுக்கு கிடைச்சிருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. 2 பேர்த்தையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ அவங்க 2 பேரும் ஹாப்பியாக கேக்கெல்லாம் கட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் பார்த்தாங்க ரொம்ப சூப்பராக அங்கே வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நீ எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு கோவப்பட்டு கத்தும்போது நம்ம ஹீரோயின் உங்கள் பையனோட லட்சணத்தை வெளியே எல்லாருக்கும் காமிக்க வேணாமா, அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு எல்லோரும் வீடியோ பாருங்கள் அப்படின்றத சொன்னால் இவனும் அவளும் சேர்ந்து அங்கே பேசிக்கிட்ட வீடியோ க்ளோஸாக இருந்த வீடியோஸ் எல்லாமே அங்கே வந்துட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன், கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து இதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம், அவளை எனக்குமே சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இவனுமே பேசியிருக்கான். இவள் ட்ரக்கு கொடுத்த விஷயத்தில் அங்கே வந்து பேசி வச்சுருக்கா. ஸோ வந்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே எவ்வளோ சீப்பானவங்க இவங்க 2 பேரும், தன்னோட வருங்கால ஒய்ஃபுக்கும் சிஸ்டருக்குமே இவங்க துரோகம் பண்ணியிருக்காங்களா, ரொம்பவே மோசமானவங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்கள பற்றி அங்கே உள்டாவாக பேசினதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. அப்போ அவனை இதெல்லாம் பண்ண கிடையாதுன்னு சொல்லும்போது அங்கே பூவோட அம்மா அவனை போட்டு பயங்கரமாக அங்கே வந்து கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவளால் தான் என் பையன் வந்துட்டு இந்த மாதிரி ஆகிட்டான், என் பையன் வந்துட்டு ரொம்ப அப்பாவி பையன், இவன் வந்துட்டு எல்லாத்தையுமே கெடுத்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவங்க மேலே பழி விழுகாமல் இருக்கணுன்றதுக்காக வந்து அங்கே அவன் மேலே பழிய போட்டதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாருமே கூட சேர்ந்து கலவணைத்தனம் பண்ணிட்டு என் மேலே மட்டும் பழிய போகிறீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் ஐயோ என் புள்ள பாவம் அப்படின்ற சொல்லிட்டு அந்த லேடி அங்கே ரொம்ப ட்ராமா பண்ணுறாங்க. நீ போய் அவட்ட சாரி கிட்ட எங்கிட்டாச்சும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னதும் அம்மா எனக்கு அவ்வளோ பிடிக்காதமான்னு சொல்கிறான். நீ அசிங்கப்படாமல் இருக்கணும்னா மரியாதையே சொல்லு, இல்லைன்னா தாத்தாக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன் நிலைமை என்னாகும் தெரியல அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின்ட்ட போய் ப்ளீஸ் என்னை வந்து நீ மன்னிச்சிரு அப்படின்ட்டு சொல்லிட்டு தெரியாமல் தான் மிஸ்டேக் ஆயிடுச்சு, நீ யாரோடையாச்சும் ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தேன்னு சொன்னால் நான் வந்து கவலையெல்லாம் பட மாட்டேன், நான் வந்துட்டு உன்னை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோயின் தப்பு பண்ணது இவன், ஆனால் மன்னிப்பு கேட்காம என்னமோ என் மேலே பரிதாபப்பட்டு மேரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறானேன்னு சொல்லிட்டு உன்னை யார் வந்து இப்போ மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லி கேட்டது, நான் வந்து அழுத நான் என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒன் நைட் ஸ்டாண்டை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, அது என்னோட மிஸ்டேக் கிடையாது, நீங்கள் 2 பேரும் தான் இந்த வேலை பண்ணி வச்சிங்க அப்படின்றத சொல்கிறா. நீ வந்து ஓவராலாக இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத சொன்னதும் இப்போ நீ என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்க, நீ என்ன மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டே, இல்லை நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அப்புறம் என்ன அப்படின்றத அவன் கேட்குறான். ஓ நீ வந்துட்டு இப்போ கேட்டு வருவேன், நான் உடனே உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கணுமா, கண்டிப்பாக உங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் 2 பேருமே கண்டிப்பாக உங்களை மாதிரி கூமுட்டிங்களாம் வந்துட்டு குழந்தைய பெற்றுக்கோங்க, அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து அப்பாட்ட அங்கே போனதுமே இவங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது.
ஹீரோயின் போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அவளை மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறான். பட் அவளை யாருன்னு அவனுக்கு அடையாளம் தெரியாது இல்லையா? ஸோ வந்துட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் பார்த்து அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. எதுக்காக எனக்கு மட்டும் இப்படிலாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டுருக்கும்போது அவள் பாட்டு அங்கே வந்து மேலே இடிச்சிடுறா. பட் அங்கே ஹீரோக்கு இவ்வளோ அடையாளம் தெரியுது. இவளுக்கு தான் அடையாளம் தெரியல. அங்கே சாரி சொல்லிட்டு போனதுமே இப்போ இவன் எங்கே போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு இவனுமே பின்னாடியே போகிறான். ஃபஸ்ட்டு போய் அந்த பொண்ணை எப்படியாச்சும் வந்து சரி பண்ணுறதுக்கு வழியை பாருன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா சொன்னதுமே நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க, நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு அவள் கேட்டதுமே அங்கே அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்ததும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. இது மெங்கோட அசிஸ்டண்ட் ஆச்சேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த செயினை காமிச்சு இது உங்களோடதா அப்படின்ற சட்டி கேட்டதுமே அவளுமே வந்துட்டு ஆமாம்மா இது என்னோட தான் என்னாச்சு அப்படின்ற சட்டி கேட்டதும் எங்களோட பிரசிடென்ட் உங்களை ரொம்பவே லைக் பண்ணிட்டுருக்காரு. அவர் வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. நீங்கள் தான் அவரோட பிரின்சஸ் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த ஊரில் பெரிய பணக்காரராச்சு அவராக என்னை வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்காரு, அவராக என்னை வந்து மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்னு சொன்னதும் ஆமாம் நீங்கள் கண்டிப்பாக இப்போ எங்கள் கூட வரணும்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. அவள் உடனே அங்கே கிளம்புனதும் அவங்க அம்மா என்ன நினச்சிட்ருக்க, உன்னால தான் இந்த நிலைமை ஆயிடுச்சு, இப்போ உன்னோட சிஸ்டரும் மேரேஜ் பண்ணிக்காமல் விட்டுட்டு போயிட்டா, இப்போ நீயும் போனேன்னா அவன் நிலைமை என்ன ஆகுறதுன்னு சொன்னதும் உங்களை மாதிரி பிச்சைக்காரவங்க கூட போய் யாருக்கு வந்துட்டு ரிலேஷன்ஷிப் தேவை, ஏன்னா வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்காரர் லவ் பண்ணிட்டுருக்காரு பார்த்தீங்களா, எனக்கு ஆல்ரெடி ஃபார்ச்சூன் டெல்லர் சொன்னார் நான் பெரிய பணக்கார வீட்டு மருமகளாவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அப்போ அவங்க ரொம்ப கோவமாயிட்டுருக்காங்க. பட் அவன் அம்மா அந்த ஆளுக்கு முன்னாடிலாம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, உண்மையிலே ஒரு பெரிய பணக்காரருமா அப்படின்ட்டு சொல்கிறதும் அவங்களால எதுவும் பண்ண முடியல. இவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இங்கே கிளம்பிடுறா அவர் கூட சேர்ந்து. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க, தண்ணியை போட்டுட்டு என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்துட்டுருக்கு, எல்லாமே வந்துட்டு எனக்கு இப்படி தப்பாக போகுது, என் கூட பிறந்த உலகம் அங்கே அவனுமே சேர்ந்துட்டு இப்படிலாம் என்னை பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஐயோ கடவுளே நான் வந்துட்டு யார் கூட போய் ஸ்லிப் பண்ணேன்னு கூட தெரியாமல் நான் வந்து பண்ணிட்டேனே, ஐயோ என் சிஸ்டர் வேற சொன்னா ஏதோ வயசானவன் பெரிய வந்துட்டு குண்டாளுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது, இந்த அசிங்கம் பிடிச்சவன் கூட போய் நான் வந்துட்டு இருந்தேன், அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியலையே, ஒரு சின்ன பொண்ணு கூட பார்க்காம என் கூட சேர்ந்து ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப மோசமாக கழுவி ஊற்றுனதுமே நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். என்னை பார்த்தா குண்டா அசிங்கமாக வயசான நாள் மாதிரியே உனக்கு தெரியுது, நீ வந்துட்டு என் கூட தான் ஸ்லிப் பண்ண அப்படின்ட்டு தான் சொன்னதும் அவளுக்கு தனியை போட்டுவிட்டு எதுவுமே புரியல. என்ன சொல்லிட்டு இருக்கா, அன்னைக்கு நீ ஏன் கூடயா சேர்ந்து இருந்த, என்னோட சிஸ்டரும் அவனுமே சேர்ந்துட்டு இப்படி ஆளெல்லாம் எனக்கு அனுப்பிவிட மாட்டாங்களே, அவங்க என்னை அசிங்கப்படுத்தணும்னு தான் நான் நினச்சாங்க, நீ வந்துட்டு ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்க போல அப்படின்றத சொல்கிறா. பேசிட்டு இருக்கும்போதே அவளுக்கு அங்கே வாமிட் வர ஆரம்பிச்சிருது. பிறகு நம்ம ஹீரோட்ட தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நீ நினைக்கிற ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் போகும்போது அவன் பிடிச்சி இழுத்ததுமே அங்கே அவன் மேலே வாமிட் பண்ணி விட்டான். அப்போ அங்கே அவனோட இன்னொரு அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் வேணா கிளம்புங்க, நான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வந்து ட்ரெஸ் மட்டும் ஏற்பாடு பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அவளை தூக்கிட்டு போயிடுறான். பிறகு இவளை இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அவங்க வெல்கம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வா எவ்வளோ வந்துட்டு விலை அதிகமாக இருக்குது, உண்மையிலேயே வந்துட்டு பெஸ்ட்டான ஒரு இடத்துக்கு தான் என்னை வந்துட்டு கடவுள் அனுப்பி விட்ருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்காரு. இங்கே வந்துட்டு நான் ஒரு ராணி மாதிரி வாழ்வேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா பொருளையுமே பார்த்தா விலை எல்லாமே 20 மில்லியன் 30 மில்லியன் இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு பார்த்துட்ருக்கவுமே அங்கே அவங்க சொல்கிறாங்க எல்லாமே பாஸ்க்கு சொந்தம்னா அது உங்களுக்கு தானே சொந்தம் அப்படின்றத சொல்கிறாங்க. அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு ரொம்ப வந்து ஹையஸ்ட் பேமெண்ட்டில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் அந்த ஜுவல்ஸ் எல்லாமே உடனே எனக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவள் அது எல்லாத்தையுமே அங்கே வாங்கி பார்த்துட்டு ஓவராக சீனை போட்டுட்ருக்கவும் அப்போ அந்த பட்லருக்கு வந்துட்டு டவுட் ஆகிட்டு நீங்கள் என்ன கரெக்டான பொண்ணை தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா, எனக்கு என்னமோ இவளோட பிஹேவியரை பார்த்தா வந்துட்டு அப்படிலாம் தோணலையேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம வந்துட்டு அவர் டேஸ்ட் அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், சரி நான் இப்போவே நான் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ணுறான். பட் ஆனால் நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே வந்துட்டு ஃபோனை பிடிங்கி போட்டுட்டு என்ன தேவையெல்லாம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்க, என் கூட சேர்ந்து விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட வந்துட்டு அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ஒப்பாட்டு அங்கே வந்து பிடிச்சி கம்பல் பண்ணதுமே நம்ம ஹீரோவுமே அவங்க கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவர் ஃபோனை எடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த பட்லர் அவங்களோட திமிரை காமிக்க ஆரம்பிச்சிடுறா. என்ன வந்து பண்ணிட்டுருக்கீங்க, என்னோட ஒழுங்கை வந்துட்டு ஷூஸை கூட கரெக்டாக எடுத்து கொடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் என்ன பில்லோ வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்குது, ரொம்ப ஹீட்டாக வேறு இருக்குது அப்படின்றத சொன்னதும் அப்படி தான் இருக்கும், அது என்னோட உடம்பு அப்படின்றதாவே சொன்னதும் ஐயோ நீ யார் என்ன வந்து பண்ணிகிட்ருக்க, நீ என்ன என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நானா எடுத்துக்கிட்டேன் நல்லா யோசிச்சு பாருன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் அவனை போட்டு அந்த பாடுபடுத்தியிருக்கான் நைட்டெல்லாம். ஐயோ கடவுளே இதெல்லாம் ட்ரிங்க் பண்ண வாசி மிஸ்டேக்
மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க வந்து எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பார்க்குறா. ஆனால் ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு, நீ இப்படிலாம் வந்து என்கிட்ட இருந்து போக முடியாது, கண்டிப்பாக நீ என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும் அப்படின்ட்டு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே கால் வந்ததுமே அவன் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன வந்து நடந்துட்டுருக்கு என்னோட லைஃப்லன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ நான் இப்போ அப்ராடுக்கு அர்ஜென்ட்டாக போகணும், நீமே என் கூட சேர்ந்து கிளம்புன்னு சொன்னதுமே இப்போ நம்ம ஹீரோயின் நான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஃபேஸை மறைச்சிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ நீ என்னமோ நைட்டு ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தே எப்போ என்னாச்சுன்னு சொன்னதும் ஏன்னா நானா கத்துனேன் அப்படின்றத சொன்னதும் ஆமாம் அப்படின்றத அவ சொல்கிறான். நீ வந்துட்டு இப்போ கிடையாது, இதுக்கு முன்னாடி என் கூட சேர்ந்து நீ தான் நைட்டு என் கூட ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரிங்க்ஸ் பண்ண பையுமே ஹீரோ போய் இவ தான் அங்கே ஃபோர்ஸ் பண்ணியிருக்கா. நீ என்ன கேட்குறியோ அது உனக்கு கிடைக்கும், ஆனால் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் அவங்க ரொமான்ஸ் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயின் கடவுளே என் லைஃப்பில் இப்படிலாம் அசிங்கமாகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சாரி கேட்டுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், ஆனால் இப்போ உங்க கூட சேர்ந்து என்னால் அப்ராடுக்கு வர முடியாது, ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு அவளோட கையை பிடிச்சி அங்கே வம்பு பண்ணி ரிங்கை போட்டு விட்டுட்டு நீ வந்துட்டு எனக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இந்த லெட்டரை கொண்டு போய் நான் சொல்கிற இடத்துல வந்துட்டு கொடு, உன்னை அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க, என்னை வந்து ஏமாற்றிட்டு எங்கேயாச்சும் ஓடலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக கண்டுபிடிச்சி பேக்கில் வச்சு அடைச்சி தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லலாம். அவர் ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கும்போது அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு நான் இப்போ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். இவ்வளோ பார்த்தாங்க வீட்டில் உட்காந்தாங்க ரொம்ப நல்லா சாப்பாடை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதே இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்திருக்கா. ஒழுங்கா உனக்கெல்லாம் சாப்பாடு கூட பண்ண தெரியாதா, என்ன மாதிரி சாப்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு ஒழுங்கா நல்ல சாப்பாடை கொண்டு வாங்கன்னு சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஏகப்பட்ட டைம் சாப்பாடை மாற்றிட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொன்னதும் அங்கே ரொம்ப அவன் டென்ஷன் ஆகிட்டு உன்னோட ஃபேஸவே எனக்கு பார்க்க பிடிக்கல, மரியாதையோட இங்கேருந்து போ அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. அங்கே ஒரு காட் வந்து சொல்கிறாரு வெளியே ருவான்னு ஒரு லேடி வந்திருக்காங்க, மாஸ்டரோட அங்கே ரிங்கையுமே அங்கே ஒரு லெட்டரையுமே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா அவள் அப்போ தான் யோசிச்சு பார்க்குறா எப்படி ட்ரிங்க்ஸை கொடுத்து அங்கே வந்து படுக்க வச்சுட்டு அங்கே வேற ஒரு பர்சனுக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு அப்போ போனது இவரான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப புரிஞ்சுட்டு ஷாக் ஆகிருது. உடனே வந்துட்டு அப்போ அங்கே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நான் தான் வந்துட்டு என்னோட சிஸ்டர் தான் அவளை கொண்டு வர சொன்னேன், ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த ரிங்கை எனக்காக வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு இவன் ஷாக் ஆகிட்டு சரி ஓகே உங்கள் சிஸ்டர் நான் வந்துட்டு உள்ளே அனுப்பி வைக்கிறேன், 2 பேர் பேசுங்கன்னு சொன்னதும் இல்லை அவள் கேரக்டர் கொஞ்சம் சரியில்லாதவ, அவள் வந்துட்டு காசு பண்ணதுக்கு ஆசைப்படுறவ, ஸோ நீங்கள் ரிங்கை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அவளை அங்கே அடித்து விரட்டி விட்டுருங்க அப்படின்ட்டு தராங்க. இங்கே வந்துட்டு அவள் அந்த ரிங்கை போட்டு பார்த்தா அவளுக்கு அந்த ரிங் ஃபிட்டே ஆக மாட்டுது. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லும்போது இந்த ரிங் வந்துட்டு நேற்றுலேருந்து நான் ஓவராக சாப்பிட்றவாசி ஃபேட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அந்த நான் வந்து உடம்பு குறைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே விடாமல் அசிங்கப்படுத்தி அங்கே துரத்துனதுமே நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிருது. போய் இருன்னு சொல்லுவான், ஆனால் வந்துட்டு என்னை வந்துட்டு எல்லாரும் உள்ளே விடாமல் அசிங்கப்படுத்துவாங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இவனுக்கு வந்துட்டு அப்போ கால் வேற பண்ணிட்டு இருக்கான். பட் அங்கே வந்துட்டு ஹீரோயின் ஃபோனையுமே கோவத்தில் எடுக்க மாட்டா. இப்போ நான் வீட்டுக்குமே போக முடியாது, என்கேஜ்மெண்ட் நடக்காத வாசி, இப்போ நான் என்ன பண்ணுறது, ரொம்ப வந்துட்டு வேலை ஏதாச்சும் ஹோட்டல் கம்மியாக இருக்கான்னு பார்த்து நான் ஸ்டே பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பார்த்தாங்க சிலர் வந்துட்டு அவளை அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. பண்ணது ஹீரோனோட பாட்டி தான். பாட்டி ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை கையை கழட்டி விடுங்கன்னு சொன்னதும் உன் வயசில் இருக்கவங்களாம் மேரேஜ் ஆகி போயிடுச்சு, ஆனால் நீ என்ன வேலை பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க, ஆல்ரெடி நீ ஃபூவோட என்கேஜ்மெண்ட்டில் போய் உன்னோட சிஸ்டரோட லைஃபை கெடுத்து விட்டுட்ட, இப்போ அவள் திரும்ப இன்னொருத்தவங்களை மேரேஜ் பண்ண போனா அங்கேயும் போய் நீ வந்து லைஃபை கெடுக்க பார்ப்பையா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாங்க. எல்லாம் அவளோட வேலை தான் போல். ஆல்ரெடி அங்கே வந்து கால் பண்ணி அங்கே வந்து சொல்லியிருக்கா இப்படி ஃபூவோட நடக்க இருந்ததுமே கெடுத்துட்டா பாட்டி, இப்போ நான் வேற ஒரு பர்சனை மேரேஜ் பண்ண வந்தா கடைசியில் அங்கேயுமே வந்துட்டு இவன் வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட பார்க்குறான்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த பாட்டி அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. கால் பண்ணி இவளை வந்து கிட்னாப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயினை அங்கே வந்துட்டு இவளை ரூமில் போட்டு அடைச்சி வைங்க, கண்டிப்பாக இவன் ஃபூவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறா. நீ எப்படி பண்ண மாட்டேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி அடைச்சி வச்சுடுறாங்க. நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு கதவை திறந்து விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கத்தி அழுதுட்டு அவங்க ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே இங்கே கால் பண்ணி பார்க்குறா. பட் யாருமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லை, அதுக்கு மேலே ஃபோனை எடுக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ஃபைனலாக வேறு வழியில்லாமல் அவள் கால் பண்ணுறா. பட் அவனுமே ஃபோனை பிக்கப் பண்ணலன்னு சொன்னதுமே அவன் மனசே உடஞ்சி போயிடுது. என்னோட லைஃபே வந்துட்டு இப்படி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கவலைப்பட்டு கத்திட்டு அழுதுட்ருக்கா. பிறகு இங்கே நம்ம ஹீரோவங்க வந்துட்டு காமிக்கிறாங்க அவங்க தாத்தா வந்து ஆல்ரெடி அவனுக்காக ஒரு பொண்ணெல்லாம் பார்த்து வச்சுருக்காரு பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணி, நீ கண்டிப்பாக வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், உன் வயசில் வந்து பேபியெல்லாம் பெற்றுட்டாங்க, ஆனால் பாரு நீ இன்னும் இப்படி சுற்றிட்டு இருக்கேன்னு சொன்னதும் தாத்தா இந்த மாதிரி வேஸ்ட்டான விஷயத்துலலாம் என் நேரத்தை நான் கழிக்க விரும்பலை, எனக்கு வேலை கிடக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் போய் அங்கே அவனோட ஃபோனை பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்ணியிருக்கான்றதே அவனுக்கு தெரியுது. ஸோ வந்துட்டு உடனே அங்கே கால் அவன் திரும்ப பண்ணுறான். பட் ஹீரோயின் ஃபோன் வந்துட்டு போக மாட்டேது. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எனக்கு முக்கியமான
வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது கண்டிப்பாக இவன் வந்துட்டு யாரையும் டேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டு அங்கே கோவப்பட்டு கத்துறாரு. பிறகு வந்துட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அவன் இப்போ யாரை டேட் பண்ணிட்டு இருக்கான், அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு உடனே தெரியணும்னு சொன்னதும் அதை பற்றியும் கவலைப்பட்டு இருக்காதுங்க, எங்களேடி எங்க கூட தான் சேர்ந்து இருக்காங்க, அவங்க ரொம்பவே சில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து பேசிட்டு இருக்காங்க அவன் கூட தான். பட் இவன் பண்ணுற விஷயங்கள்லாம் அவனுக்கே பிடிக்காம அங்கே ஹீரோட்டை தான் அந்த பொண்ணான்னு சொல்லிட்டு கேட்டுருவோன்னு பார்க்கும்போது ஆனால் சிக்னல் சரியாக இல்லாமல் எதுவுமே அங்கே சரியாக பேச முடியாமல் போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கும் அந்த ஃபோக்குமே இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் போல். ஸோ வந்துட்டு அவள் நிறைய அங்கே வந்துட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததும், ஏன்னா மேடம் உண்மையிலேயே உங்கள் சிஸ்டருக்காக இந்த கோல்டு எல்லாமே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களான்னு சொன்னதும், ஆமாம் அவள் என்னோட சிஸ்டர், ஸோ நான் அவளுக்கு கொடுக்காம யார் கொடுக்க போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி அங்கே வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே திரும்ப அங்கே அப்ராட்லேருந்து வந்துட்டான்னு சொல்லிட்டு அங்கே நியூஸ் வந்து பார்த்ததுமே அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஐயோ இவன் திரும்ப வந்துட்டானா என் அடையாளம் தெரிஞ்சிருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபோமை என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக. பட் ஹீரோயின் முடியாதுன்னு சொன்னதும், நீ புரிஞ்சுக்கோமா, கண்டிப்பாக வந்துட்டு நல்ல இடத்துல தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணி கொடுப்பேன், நீ நல்லபடியாக இருப்ப அப்படின்ற சொல்லிட்டு அவளை எப்படி அங்கே வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு அவங்க அப்பாவுமே. நம்ம ஹீரோயினுக்குமே வேறு வழி இல்லாமல் அங்கே ஒத்துக்க வேண்டியதாக இருது. ஃபூ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான், கண்டிப்பாக நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிடுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லும்போது, பாட்டி நீங்கள் மானத்தை வாங்காத அப்படின்ற சொல்லும்போது ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்ற சொல்லிட்டு அதை கேட்டுட்டு யார் அப்போ ஹஸ்பண்ட் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாம் சாங்மேங் தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னதான் அவரை மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு ஒன்றை போய் வந்து மேரேஜ் பண்ணிக்குவாரா, உன் நிலமை வந்துட்டு என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. அவங்க பாட்டியுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, ஆல்ரெடி நீ பூவை வந்துட்டு உன்னோட சிஸ்டர்கிட்ட இருந்து பிரிச்சா, இப்போ அவனையும் பிரிக்க பார்க்குறியா, அவன் வந்து ஆல்ரெடி அங்கே கிளம்பி போயிட்டா, உனக்கு என்ன தெரியுமா தெரியாதா, அவங்க 2 பேரும் தான் டேட் பண்ணிட்டு இருக்காங்க, கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே மனசே உடஞ்சி போயிடுது. அப்போ பார்த்தா அங்கே அசிஸ்டன்ட் நிறைய வந்து கோல்டெல்லாம் கொண்டு வந்துட்டு இது உங்கள் சிஸ்டர் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே கீழே இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அவங்க சிஸ்டர் பாரு அக்காவை எவ்வளோ லோ பண்ணிட்டுருக்காங்கன்னு, ஆனால் இந்த லேடியை பாரு அவங்க ஹஸ்பண்டே அவங்ககிட்ட இருந்து பறிக்கலான்னு பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே அங்கே அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் கண்டிப்பாக உண்மையாக இருக்காது அப்படின்ற சொல்லிட்டாங்க. அசிஸ்டண்ட்டை கேட்டாலும் இல்லை அவங்க 2 பேருமே டேட் பண்ணிட்டு இருக்காங்க, கூடி சீக்கிரம் மேரேஜ் நடக்க போதுன்னு சொன்னதும் கீழே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி இன்னுமே நம்ம ஹீரோயினை தப்பாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. நம்ம ஹீரோயின் இருந்தாலுமே அந்த ஃபோ வந்து மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. போய் என்ன தவிர யார் வந்து ஒன்று மேரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சாங் சொல்லிட்டு ஃபோவோட வந்து அங்கே ரிலேஷன் தான் போல், நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே உங்களை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குருவேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மேரேஜுக்காக அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயினை பார்க்குறதுக்காக தான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கான். பட் அவங்களோட நடவடிக்கையில் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனை போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது இவ பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரி அங்கே மேக்கப்லாம் போட்டு அவ்வளோ மாதிரியே அந்த பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு அவனை செடியூஸ் பண்ணி எப்படியாச்சும் நம்ம வலையில் விழுக வச்சிடணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு ரொம்ப கேவலமாக அங்கே பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கதவை வந்து திறந்து வந்ததுமே அவள் இப்படி தான் பண்ணியிருப்பான்னு நினச்சிட்டு ரொம்ப அசிங்கமாக பிஹேவ் பண்ணதும் அவன் வந்து கண்டுபிடிச்சி விடுறான். இது யார் இவ்வளோ இதுக்காக நீ கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அசிஸ்டண்ட்டை பிடிச்சி கத்துனதும் பாஸ் நீங்கள் சொன்ன இடத்துல இவங்க தான் இருந்தாங்கன்னு சொன்னதுமே இவன் இருந்தானா அந்த இடத்துல உடனே அவளை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவியா, இது யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற சரி அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். இதுக்கப்புறம் இவங்க இருக்கக்கூடாது, நீ வந்துட்டு மரியாதையோட அவள் எங்கே இருக்கணும் போது கண்டுபிடி அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அவள் கழுத்தில் அந்த ரிங்கை போட்டு வச்சுருக்கதை பார்த்துட்டு இந்த ரிங் நான் வந்து அவளுக்காக கொடுத்தது, நீ என்ன வந்துட்டு பிடிங்கி வச்சுருக்க, நீ வந்துட்டு இவளை அடித்து வீட்டை விட்டு வெளியே வரட்டி விடு அப்படின்ற சொல்கிறான். அவங்க கிளம்பி நம்ம ஹீரோ போகும்போது பாஸ் அவங்க சிஸ்டரோட நேம் தான் ரூவா, நான் அவங்கள தான் வந்துட்டு நீங்கள் அப்படி தான் தேடி இருப்பீங்க, அவங்களுக்கு இன்றைக்கி வந்து என்கேஜ்மெண்ட் வந்து நடந்துட்டுருக்கு பாஸ், எது எல்லாமே என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ கண்டிப்பாக போய் ஸ்டவ் பண்ணி அவளை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கே கிளம்பிடுறான். அதை பார்த்தா அங்கே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்றாங்க, அவளுக்கு அங்கே வாமிட் வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோட தாத்தா வந்து அவளை அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே நம்ம ஹீரோயின் அவனுமே அங்கே என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கே வந்து கிஸ்மே பண்ணிக்க போகிறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த கிஸ் பண்ணிக்க விருப்பம் இல்லை, அவள் ஃபேஸை திருப்பினதும் என்ன உனக்கு வந்துட்டு விருப்பம் இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது இதில் வந்துட்டு எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே உள்ளே என்ட்ரானதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன சாங் வந்துட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அந்த பாட்டிக்கு அதை பார்த்துட்டு சுத்தமாகவே பிடிக்கல. இந்த பாட்டிக்கு நம்ம ஹீரோயினை விட அவன் மேலே தான் லவ் அதிகம் போல். ஸோ வந்துட்டு அங்கே அவளுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாட்டி வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, நான் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போனால் நீ வந்துட்டு அவனை போய்
போய் மேரேஜ் பண்ணுவியா என்னோட ஒய்ஃபாக இருந்துட்டு அப்படின்ற சொன்னதும் இப்போ வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன பேசுகிறதுனால என்கிட்ட பேசுங்க நாங்கள் சாங் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிறத கேட்டு என் கூட வா, நான் என்ன சொல்லிட்டு போனேன், என்னை வந்துட்டு நீ விட்டுட்டு வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்காதன்னு சொல்லிட்டு போனேன்னா இல்லையான்னு சொல்லும் போதே இங்கே வந்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் பெருசானதும் அந்த பாட்டி வந்துட்டு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹார்ட்டில் பெயின் ஆகுற மாதிரி அங்கே ஹாஸ்பிட்டலுமே கூட்டிகிட்டு போய் சேர்த்துருக்காங்க. அந்த பாட்டிக்கு முழி போகும்போது நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, நான் தான் வந்துட்டு தெரியாமல் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், புரிஞ்சுக்கிறதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு என் கூடவே இரு அப்படின்ற சொல்லிட்டு ட்ராமா பண்ணுறாங்க. எதுக்காகனா நம்ம ஹீரோ எப்படினாலும் இங்கே தான் இருப்பான், அவளை மீட் பண்ணி எல்லாத்தையும் பேசி சால்வ் பண்ணிடக்கூடாது, அந்த சிஸ்டர் கூட தான் சேர்ந்து மேரேஜ் நடக்கணுன்றதுக்காக வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ இனிமே பாவம் அப்பாவி அவங்க கூட சேர்ந்து கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. பட் அந்த பாட்டி ஃபைனலாக தூங்கின பிறகு தண்ணியெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் எடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ ஆனால் அப்போ வரைக்கும் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க போனதுமே ஸ்லிப்பாக விழுக போகிறப்ப வேகமாக பிடிச்சிடுறான். பட் அங்கே சாங் கரெக்டாக வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் அவரை பார்த்து அங்கே பயந்து போயிட்டு, நீங்கள் வந்துட்டு எதுவும் மிஸ்டேக்லாம் பண்ணிடாதீங்க, எனக்கும் என்னோட பிரதர் இன்லாக்கு நடுவில் எதுவும் கிடையாது, நான் ஸ்லிப் ஆகுறப்ப தான் வந்துட்டு அவர் பிடிச்சாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ. ஓ உனக்கு நான் இப்போ பிரதர் இன்லாவ் ஆகிட்டேன், நான் எப்போ இருந்து இதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் பேசணும்னு சொன்னதுமே நீங்கள் என்னன்னாலும் என்கிட்ட பேசுங்கன்னு அவர் சொல்கிறாரு. உன்கிட்ட பேசணும்னு கேட்கணும்னு எந்த அவசியம் கிடையாது, அவள் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிடுறான். நீங்கள் எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு என்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் தான் என்னோட சிஸ்டர் வந்து டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் என்கிட்ட நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் எனது சிஸ்டரை டேட் பண்ணிகிட்ருக்கலாம், எனக்கு அவளுக்கு நடுவில் என்ன இருக்குது, எனக்கு அவளுக்கு நடுவில் எதுவும் கிடையாது, அவளை நான் இப்போ வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன், உன் கூட தான் நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். ஹீரோயின் இதெல்லாம் பேசி இப்போ பிரோஜனம் கிடையாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ இது என்னோட மிஸ்டேக் கிடையாது, என்னோட அசிஸ்டன்ட் அங்கே போய் தேவையில்லாமல் தப்பாக புரிஞ்சுட்டு அவளை கூட்டிகிட்டு வந்துட்டாரு, இப்போ உனக்கு நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு முதல் சாரி கில்லுன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப தலையை கவுந்து அங்கே சாரி கிட்டதுமே நம்ம ஹீரோயின் என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, இப்படி தான் ஒரு மனுஷனை நீ வந்து சாரி கேட்க வைப்பையா, உன்கிட்ட ஒர்க் பண்ணால் நீ இப்படிலாம் அடிமை மாதிரி நடத்துவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு, நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத அவன்கிட்ட கேட்டதும் மேடம் நீங்கள் வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வாமிட் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ வேகமாக அவளை அங்கே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ எப்படி இருக்கா அப்படின்ட்டு அங்கே டாக்டர்கிட்ட கேட்டதுமே இவங்க 1 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஆனால் ஹீரோக்கு வந்து இதான் நல்ல சான்ஸ், எப்படி போய் விடுவான், ஹீரோயினை ஹாப்பியாகிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். தாத்தாவுமே அங்கே அவளை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்த்ததில்ல, அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இது பேரனோட புள்ளன்னு சொல்லிட்டு, ஆனால் இவ வந்துட்டு ஐயோயோ இது வந்துட்டு பூவோட ஃபில்லையாச்சே, நம்ம இப்போ என்ன பண்ணுறது, இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்றது செட் அவர் ரொம்ப ஹாப்பிட்ருக்கா. அப்போ தாத்தா ட்வின் பேபிஸ் வந்து பிறக்க போகுது, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற சொல்கிறாரு. பிறகு இங்கே வீட்டில் பார்த்தாங்க நம்ம ஹீரோயினோட அப்பா கோவப்பட்டு கத்துறாரு, மேரேஜுக்கு முன்னாடி நீ இப்படி போய் கன்சீவ் ஆகிட்டு வருவியா, என்ன குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயினுக்குமே என்ன பேசுகிறதுனே தெரியல, அவர் அபார்ஷன் பண்ண சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு அப்போ கரெக்டாக அங்கே சாங் வந்ததுமே நம்ம ஹீரோயின் இந்த பேபி இவரோட தான் அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம சாங் ஆமாம் என்னோட குழந்தை தான் அப்படின்றத சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்குமே சரி மேரேஜ் எப்படினாலும் பண்ணிக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோ என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு உங்களை வந்து மாட்டி விட்டதுக்காக, ஆனால் வந்து எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. எனக்கு வந்துட்டு அதெல்லாம் பற்றி பிரச்சனை கிடையாது, இந்த பேபிக்கு என்னோட நேமையுமே நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் வந்துட்டு என்னை மேரேஜ் மட்டும் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டதுமே நம்ம ஹீரோங்க வந்துடுறா. நீ வந்துட்டு ரொம்ப இப்போ கவலைப்பட்டதுக்கெலாம் ரொம்ப தேங்க்யூ தான், பட் வந்துட்டு என்னோட குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் அவன் டைட்டாக ஹக் பண்ணிட்டு விடவே மாட்டான். ஹீரோயின் என்னை விட முதல் நான் கீழே போகணுன்னு சொன்னதும் எங்கே போவேன், இப்போ நம்ம செக்கப் போகணும், தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காத, இல்லை என்னை வலுக்கட்டாயம் பண்ணி ஏதாச்சும் பண்ண வச்சிடாத அப்படின்றத சொன்னதும் ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்கிறா. அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாக வேற ஆகிட்டுருக்கு. ஹீரோ ரொம்ப கோவப்படுறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ தாத்தா பார்த்தா அங்கே வந்துட்டுருக்காரு. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ என்ன ஒய்ஃபை விட்டுட்டு கண்டவ கூட சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். அப்போ அந்த தாத்தா ரொம்ப ஓவராக பேச இவர் ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ என்ன நடந்துட்டுருக்கு, இவர் பாட்டு வந்து உளறிட்டுருக்காரு, அவன் பாட்டு கோவப்பட்டு இவளை நான் எப்போ டச் பண்ணி இந்த பேபி என்னோடது கிடையாதுன்னு சொல்லிட்டானா ஏன் நிலைமை என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு தாத்தா நீங்கள் வந்து சாந்தமாகுங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போகும்போது அந்த தாத்தா அங்கே கத்தி அவருக்கு அங்கே நெஞ்சுவலி வர ஆரம்பிச்சிருது. அவங்க சிஸ்டர் நான் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ட்வின்ஸ் பேபிஸ் வந்து என் வயிற்றில் இருக்குது, அதுக்கு காரணம் சாங்மங் தான், ஆனால் நீங்களுமே இப்போ அவர் கூட சேர்ந்து இருந்தீங்கன்னா என்னோட லைஃப் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது பெரிய
பெரிய ட்ராமா ஏதோ போட்டிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் டென்ஷனாக வேறு இருக்குது. வந்து நான் எதுவும் உனக்கு ஹெல்ப்லாம் பண்ண முடியாது, உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு அப்புறம் பிடிச்சிருக்கு, நான் நீ போய் வந்துட்டு அவர்கிட்ட பேசிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. என் தாத்தா நம்ம ஹீரோட்ட ரொம்ப கோவப்படுறாரு. நீ எப்படி உன்னோட ஒய்ஃபை விட்டுட்டு வேற ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்துட்டு ஒய்ஃப்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கலாம், நான் வந்துட்டு எப்பயுமே அவளை என்னோட மருமகளை ஏற்றுக்க மாட்டேன், இந்த குழந்தைய ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற சொன்னதும், தாத்தா நீங்கள் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க, அவளை இதுக்கு முன்னாடி நான் டச்சே பண்ணலைன்றப்ப எப்படி எனக்கு வந்துட்டு பேபி பிறக்குன்னு சொன்னதும், நீ இந்த லெவலுக்கு போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோ, உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு அவளை பிடிச்சிருக்குன்னா பேசாமல் நீங்கள் வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க, நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃபை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போனதும் அவருக்கு அங்கே ரொம்ப நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் நாங்கள் சூப்பராக அங்கே வந்து பாட்டிக்காக கொண்டு வரா. பட் அந்த பாட்டிக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது போல். திரும்ப வந்துட்டா பாரு மூஞ்ச தூக்கிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. பாட்டி உங்களுக்காக தான் இந்த சூப் அப்படின்ட்டு சொன்னதும், ஆனால் அவங்க அப்பா ரொம்ப பாசமாக இருக்காரு, குடிங்கம்மா அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏன்னா வந்துட்டு இவ சாங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாள்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், இல்லை நான் சாங்க மேரேஜ் எல்லாம் பண்ணலை அப்படின்ட்டு சொன்னதுமே, நீ எதுக்காக அப்படி உன்னோட சிஸ்டரோட வாழ்க்கையை வந்துட்டு அழிக்கிறதுக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே, நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, அவரோட பேபிக்கு தானே, அப்போ மேரேஜ் பண்ணிக்காமல் என்ன பண்ணுவ அப்படின்ட்டு சொன்னதும், இது வந்துட்டு அவரோட பேபி கிடையாது, இது சாங்மேங்கோட பேபின்னு சொன்னதுமே இவளை பார்த்து இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு, கண்டிப்பாக நான் இவளை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே, நானுமே உங்களுக்கு பேத்தி தானே, ஏன் நீங்கள் எப்படிலாம் என்கிட்ட எப்பயுமே வந்துட்டு மோசமாக நடந்துக்கிறேன்னு சொன்னதுமே, ஏன்னா நீ வந்துட்டு ஒரு ராசி இல்லாதவன்னு சொல்லிட்டு அங்கே வந்து டிஃபனை தூக்கி அங்கே தலையில் எரிஞ்சிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோங்க வந்து அவளை அங்கே வேகமாக தூக்கிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அவன் அங்கே வந்து மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு, நீ ஏன் வந்து புரிஞ்சுக்க மாட்டேற, நான் வந்து சொல்கிறத கேளு, உண்மையிலே உன்னோட சிஸ்டருக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை அப்படின்ட்டு சொன்னதும், நீங்கள் பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, அதனால தான் அவளை வயிற்றில் வந்துட்டு குழந்தை இருந்துட்டுருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டதும், அவள் வந்து கன்சீவ் ஆகிட்டு யார்ட்டையாச்சும் வந்தானா அந்த குழந்தை என்னோடதாயிருமா, நீ வந்துட்டு கண்டிப்பாக உண்மை என்னமோ அது புரிஞ்சுக்குவோம் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பின்னாடியே வந்துட்டு அங்கே சாரி கேட்டதுமே, இப்போ எதுக்காக நீங்கள் இப்படிலாம் சாரி கேட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னதும், நீங்கள் எங்கள் பாஸை தப்பாக புரிஞ்சிட்ருக்காதீங்க, அன்றைக்கி வந்துட்டு சாரி அவரெலாம் என்னை கேட்க சொல்லி கட்டாயெல்லாம் படுதலை, எனக்கு வந்துட்டு அதான் முறை, நான் தான் கேட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே வந்துட்டு, உனக்குலாம் இந்த வீட்டில் இருக்க தகுதி கிடையாது, நீ ஏன் இந்த வீட்டில் இருந்துட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, நீ தேவையில்லாமல் என்கிட்ட வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கா, அதை என்ன பேசுறதுனா அவன்கிட்ட போய் பேசுன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடும்போது, அப்போ அவள் தன்னாலே அவங்க விழுந்துட்டு, ஐயோ என் பேபியை வந்துட்டு இவள் கொலை பண்ணிட்டா, ஐயோ என்னோட குழந்தைய கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கத்திட்டு இருக்கா, இதை தாத்தாட்ட சொன்னேன்னா உன் நிலைமை என்னாகும் தெரியல அப்படின்ற சொல்கிறா. அதே மாதிரியே தாத்தாவோட ஆளுங்களுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. தாத்தா இவ தான் வந்துட்டு என்னோட பேபியை வந்துட்டு அபார்ஷன் பண்ணுறதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அவர் நல்லா ஏற்றி விட்டதுமே, நம்ம ஹீரோயினை நீ வந்துட்டு ஒழுங்காக அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும், நான் இந்த தப்புமே பண்ணலை, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளோதான் கீழே விழுந்தா அப்படின்றத அவர் சொன்னதுமே, கூட பிறந்த சிஸ்டரோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறீ, இவ கண்டிப்பாக தலை வந்து வணங்கி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அங்கே வந்து பயங்கரமாக போர்ஸ் பண்ணுறாங்க. அவளுக்கு அங்கே வந்துட்டு அப்படியே மயக்காலம் வர ஆரம்பிச்சிருது. இவளுக்கு பார்த்தா அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் கூட கேவலமே இல்லாமல் நடந்துச்சுக்கா. ஆனால் அப்போ அவளுக்கு அங்கே மிஸ்கேரேஜ் ஆனதுமே அங்கே தாத்தா பயந்து போயிட்டு, என்ன இதெல்லாம், என்ன இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலான்னு சொல்லிட்டு அங்கே ஷாக் ஆனதும், இவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு, என்ன பண்ணி வச்சிங்க என்னோட குழந்தைய என்னோட ஒய்ஃபைன்னு சொன்னதும், உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு இங்கே இருக்கா, அவள் வந்து அபார்ஷன் ஆகி போயிருக்கா, ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் அவளை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கியா, என்ன நடந்துட்டுருக்குன்னு அவங்க தாத்தா கேட்டதும், இப்போ அசிஸ்டன்ட் தாத்தா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அவங்க தள்ளி விட்டு இவளுக்கு அபார்ஷன் ஆகலை, நானுமே அங்கே தான் இருந்தேன், அங்கே எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜுமே இருக்குது, இங்கே இவளாக தான் கீழே விழுந்துட்டு அபார்ஷன் பண்ணிக்கிட்டாரு, ரெண்டாவது நான் தான் வந்து தப்பாக இவளை வந்து இவங்க ஒய்ஃப்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவுமே, நான் வந்துட்டு எப்பயுமே இவளை மட்டும் தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், அதை புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு நான் அவளை தொடவே இல்லைன்றப்ப எப்படி அவள் வயிற்றுல என் குழந்தை வரும், நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறீங்க தாத்தா, இவளோட வயிற்றில் இருக்கிறது தான் உங்களோட பேரப்பிள்ளைன்னு சொன்னதுமே, ஐயோ என்னோட பேரப்பிள்ளையவே நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேனா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் அங்கே கோவப்பட்டு கத்திட்டு அழுதுதுமே இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இங்கே வந்துட்டு அங்கே டாக்டருக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தா நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்குறாரு ஹீரோ. தாத்தா நீங்கள் நினைக்கிற மாதிரி ருவான் கிடையாது, அவர் ரொம்பவே நல்ல பொண்ணு, சின்ன வயசுலேருந்தே இந்த ஜோசியக்காராலோட பேச்சை கேட்டு அவர் ராசி இல்லாதவன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே அவளை ஒதுக்கி வச்சு பாடாப்படுத்திட்டாங்க. பட் இப்போயுமே அந்த பொண்ணு யாருக்குமே வந்துட்டு கெட்டதே நினைக்க மாட்டா, அப்படி இருக்கவ எப்படி அவங்க சிஸ்டர் போய் இந்த மாதிரி பண்ணுவா, நீங்கள் ஏன் புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே தாத்தாக்குமே அங்கே ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது. அப்போ அங்கே நம்ம டாக்டர் வந்துருமே ரெண்டு பேருமே வேகமாக போயிட்டு அவள் எப்படி இருக்கா குழந்தை எப்படி இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா இருக்காங்க, பட் ரொம்ப வந்து வீக்காக இருக்காங்க, நீங்கள் நல்லா கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சரியாயிரும் அப்படின்ற சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது.
ஹீரோயினை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் எந்திரிச்சிட்டு என்னோட பேபி எப்படி இருக்குன்னு கேட்டதும் குழந்தை நல்லா இருக்கு நீ கவலைப்படாதன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வேகமாக கை எடுத்துட்டு உனக்கு எனக்குமே ஒத்து வராது நம்ம பேசாமல் வந்து பிரிஞ்சு போகிறதா நல்லது உன்னோட லைஃப் வேறு என்னோட லைஃப் வேறு அப்படின்றத சொல்லலாம் அதை கேட்டுட்டு நீ என்ன வந்து பேசிகிட்டு இருக்க நான் உன்னை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அப்போ அவளோட வந்து வாழ்க்கை அப்படின்றத சொன்னதுமே இவன் பிடிச்சி போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு அவள் யார்ட்டையாச்சும் போய் வயிற்றுல குழந்தைய வாங்கிட்டு வந்துட்டு அவளுக்காக நான் வாழ்க்கை கொடுக்க முடியுமா நான் வந்துட்டு ஒன்றை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அவளுக்கு வந்துட்டு இப்போ பனிஷ்மெண்ட் கிடைக்கும் பாரு அப்படின்ற சைட்டு அந்த பூவையும் அவளையுமே அங்கே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த பூவும் அவளுமே மாற்றி மாற்றி சண்டையை போட்டுட்டு அங்கே வந்து பழி போட்டுட்டு இருக்காங்க நம்ம ருவான்ட்ட. நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், உன்னை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இவளோட பேச்சை கேட்டு தான் நான் நாசமாக போயிட்டேன். இப்போ இவள் வயிற்றுல இருந்த குழந்தை வந்து என்னோட குழந்தை, பட் 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா, ஆனால் இதான் சான்ஸ்லாம் இவர் மேலே பழி தூக்கி போட்டிருக்கா அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்ப அவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். இவ தான் வந்துட்டு அங்கே வந்துட்டு உனக்கு வந்து ட்ரக்கை கொடுத்து உள்ளாயுமே அனுப்பி வச்சோம் அப்படின்ற சைட்டு அங்கே பேசினதுமே அங்கே அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோ இவளை வந்துட்டு என்ன பண்ண அப்படின்ற சட்டி கேட்டதும் இதுங்க 2 மூஞ்சியே நான் பார்க்க விரும்பல அப்படின்ற சொன்னதும் உங்களுக்கு புரியுதில்ல அவள் என்ன சொல்கிறானே, இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுங்க அப்படின்ற சட்டி இழுத்துட்டு போகும்போது நான் போகிறப்ப உன்னோட வாழ்க்கையை மட்டும் கெடுக்காமல் போவேனான்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஒரு வயசான ஒரு குண்டையும் கூட சேர்ந்துட்டு ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணான். அந்த குழந்தைய நீ ஏற்றுக்க போறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் திரும்ப திரும்ப ஏன் அப்படியே பேசிகிட்டு இருக்கா, நான் ஒன்றும் வயசான குண்டான ஆள் கிடையாது அப்படின்ற சொன்னதுமே அப்படின்னா என்ன உன் கூட தான் சேர்ந்து இவன் ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படின்னா என்னோட லைஃப் தான் சரியில்லாமல் போச்சான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. வீட்டுக்கு அங்கே தாத்தா வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காரு அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்கறதுக்காக. உங்கள் பேத்தி உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற சொன்னதுமே இவர் நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு உங்கள் பாட்டியுமே ரொம்ப அப்படியே இனிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. பட் அங்கே வந்துட்டு ஆனால் தாத்தா ரொம்ப வந்துட்டு இவளை பார்த்து கோப்பட ஆரம்பிச்சிடாரு. என்னோட பேரனோட ஒய்ஃப் ருவான் தான், அவள் வந்துட்டு இப்போ குழந்தைய வந்து கன்சீவாக இருக்கா, அவங்க 2 பேர்த்துக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் இந்த ட்ராமாக்காரி இதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சானா கண்டிப்பாக நான் இவளை கொல்லாம மட்டும் விட மாட்டேன், அவளுக்கு ஏதாச்சும் வந்து தொந்தரவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்கமே உங்களையுமே சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டி விட்டதுமே அவங்களுக்குலாம் அங்கே ரொம்பவே பயமாயிருது. ஏன்னா அங்கே நம்ம சாங் வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வர்றாரு. நீ வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டியா, உண்மையிலே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்காக வெயிட் பண்ணுறது கூட ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நானுமே சில மிஸ்டேக் பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், பட் வந்துட்டு நான் அவனை மட்டும் தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் வேறு ஒருத்தவங்களை நினச்சி பார்க்க முடியாதுன்னு சொன்னதும் நம்ம சாங்க்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. ஓகே உன்னோட லைஃப்பில் எல்லா ஹாப்பினஸ்மே உனக்கு கிடைக்க நான் வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே பேசிட்டு கிளம்புனதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. என்ன பேபி நீங்கள் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பணியில் போய் சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹீரோயின் ஓடி போயிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டதுமே நீ வந்துட்டு உன்னை ரிங்க மறந்துட்டேன் இந்த கையில் போட்டுக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்படிலாம் பணியில் வெளியே சுற்றக்கூடாது, குழந்தைக்கு வந்து என்ன ஆகும், ஓகே நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போகலாமா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு அவளை அங்கே தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வந்துட்டு சூப்பராக இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.